தண்டனைன்னு கொடுக்கப்பட்டா இப்படி இருக்கணுங்க. அப்படியாப்பட்ட ஒரு தண்டனை ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எதுக்காக இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்குறதுக்கு முதல்ல எந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒரு 6 வயது சிறுமியை ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறார். இவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போய் கொண்டிருக்கின்றது. இப்போ வழக்கில் இறுதியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. சத்திர சிகிச்சை மூலம் இவருடைய ஆண்மை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தண்டனை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வரவேற்கத்தக்க தண்டனையாக காணப்படுகின்றது. சர்வதேசம் வரைக்கும் இந்த செய்தியை இப்போ பேசி கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் இந்த செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு பண்ணுற தப்புக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டால் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரும் யோசிப்பாங்க, இப்படியாப்பட்ட ஒரு தப்பு பண்ணினா இதுக்கு இன்னும் தண்டனை இருக்கி அந்த நினைவில் இருந்தாலே அந்த தப்புகள் தானாக குறைஞ்சிடும். உண்மையிலேயே வரவைக்கத்தக்க ஒரு தண்டனையாக காணப்படுகின்றது. மடகாஸ்காரில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. உலகத்தில் எங்கேனாலும் பிரச்சனை இல்லை, ஒருத்தன் பண்ணுற தப்புக்கு சரியான தண்டனை கிடைச்சின்னு சொன்னாக்கா அந்த தப்புகள் ரொம்ப குறையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு செய்தியை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமான செய்தியாக காணப்பட்டது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த தமிழீழ விடுதலை புலிகளை பெருமையாக பேசும் புலம்பெயர் மக்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். யார் குறிப்பிட்டிருக்கிறார் சொன்னாக்கா இந்த யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார்த் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதலை புலிகளை பெருமையாக புகழ்ந்து பேசக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டில் யுத்தம் நடக்கின்ற பொழுது இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடியவர்களே புலம்பெயர் தமிழர்கள். அவர்கள் இப்பொழுது விடுதலை புலிகளை பெருமையாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு செய்தியில். உண்மையிலேயே இந்த நாட்டில் யுத்தம் நடக்கின்ற பொழுது தலைவர் வாருங்கள் யுத்தம் செய்யலாம் என்று அழைத்த பொழுது இந்த புலம்பெயர் தமிழர்கள் அந்த நேரத்தில் இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடியவர்களே, அவர்கள் இப்பொழுது விடுதலை புலிகளை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரோட செய்தியை சொல்லியிருக்கிறாரு. மீதியாக இருக்கிற விடுதலை புலிகளையும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார் இந்த ஒரு செய்தியை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, யாழ்ப்பாணத்தில் தான் இதுவும் நடந்த சம்பவம். ஒரு 3 பிள்ளைகளுடைய தந்தை உயிரிழந்திருக்கிறார். ஒரு வாகன விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். அது என்னென்னு பார்த்து சொன்னாங்க, இந்த இப்போ அண்மையில் வழியாகின சாதாரண தர பரீட்சை இதில் 9A சித்தி பெற்ற ஒரு மாணவியோடைய தந்தை, அதுக்கும் மேலே அவருடைய இன்னும் 2 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 2 பிள்ளைகளுடைய தந்தை இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னாக்கா, ஒரு உணவகத்தில் போய் அவர் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பாடுகளை சந்தோஷமாக கட்டி கொண்டு போகும்னு சொல்லி இவர் சாப்பிட்டுட்டு அவருடைய மிதிவண்டியில் ஏறுகின்ற பொழுதே ஒரு வாகனம் கொண்டு வந்தது. இவரை இடிச்சிட்டு அங்கே 2 ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, உடனடியாக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அவரை கொண்டு சென்று அனுமதித்த பின்னாலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. ஆகவே இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக நீங்களும் பார்க்க விரும்பினால் எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் என்பதில் ஒரு மாற்று கருத்துப்படியாது. இன்னும் ஒரு செய்தியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.